இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த தடையை திரு எடப்பாடி பழனிசாமி கோர்றார், எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்க கூடாதுன்னு. அந்த தடையை நீக்க கோரி என்னுடைய புரிதல் சரியா இருந்தா எலெக்ஷன் கமிஷன் போகல, திரு புகழேந்தியும் ரவீந்திரநாத்தும் தான் போறாங்க. சோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் இதை எப்படி அணுகும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இருந்து இதை விசாரிக்குமா? ஏன்னா இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரே வார்த்தையில பதில் போட்டிருக்கலாம். நீங்க சொன்னது நேரேட் பண்ணது கரெக்ட் இல்ல, நாங்க விசாரிக்க போறது இல்ல, நாங்க முதல்லயே ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம் 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே. இன்னொரு நீதிமன்றம் மாற்றி தீர்மானம் எடுக்கிற வரை இது கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டோம். எலெக்ஷன் கமிஷனுடைய விசாரணையும் கூட ஒரு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தானே வருது. அது சோமோட்டோவா தானா திடீர்னு தொண்டல எடுக்கல. உத்தரவு தான் தவறுன்னு நான் முதல் கோணல் முற்றும் கோணல் நான் 1000 தடவை சொல்லிட்டேன். அந்த நீதிமன்ற உத்தரவு தவறு. ரோட்ல போறவங்க எல்லாம் மார்கழி மாசம் சுண்டலா சார் பெருமாள் கோயில்ல ஆளுக்கு 4 வேலை கொடுத்தனுப்புறதுக்கு இது ஒரு கட்சியினுடைய சின்னம், ஒரு பெரிய கட்சி. இவ்வளவு தோல்விக்கு பிறகும் எடப்பாடி சின்னம் பத்தின ஆர்குமெண்ட் நீதிமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கு, நீங்களும் சொல்றீங்க. இப்போ சின்னத்துக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான முகாந்திரமோ இல்ல அதற்கான வாய்ப்பும் திறந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார், ஒரு கவலையை உண்டாக்கி விட்டீர்கள் குறைந்தபட்சம். சார், தமிழ்மணி கொஞ்சம் அப்படி இப்படி சீரியஸா இருக்காரு, நாங்க முயற்சி பண்றோம் சொன்னா என்ன சார் அர்த்தம்? தமிழ்மணி புட்டுக்கலாம் செத்துலாம்னு அர்த்தம் இல்லையா? அந்த கன்சர்ன் தமிழ்மணியுடைய ரிலேட்டிவ் மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் டாக்டர்கள். அதே மாதிரிதான் சார் இதுவும். நாங்க முதல்ல ஒரு முடிவு எடுத்துட்டோம். எங்களுக்கு முந்தி இருந்த தேர்தல் ஆணையர்கள் எடுத்த முடிவு அது எங்க மேல பைட்டி. அத கூட தேர்தல் ஆணையத்துக்கு தெரியலன்னா நான் ஒன்னும் சொல்றதுக்கு கருத்தே இல்லை சார். எனக்கு வேண்டியவர் வேண்டாம் சட்ட பொறுத்தவரைக்கும் நான் பாக்குறதே கிடையாது சார். யாரா இருந்தாலும் எனக்கு சட்டம் தான். ஓகே, இது 100% தவறு. சட்ட ரீதியான விளைவுகளை தாண்டி அரசியல் ரீதியான என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு இது நியாயமான கேள்வி சார். எடப்பாடி பழனிசாமி உடைய தலைமையில் ஒரு சிறு ஊசலாட்டத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு அரசியல் பார்வையாளனாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லுகிற பதில் ஏற்படும். நான் சொன்னலையா, என் மனைவி என் புருஷன் தான் புருஷன் செத்துருவானோ ஒரு பயத்தை உண்டாக்கிட்டீங்க. ஒரு பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியும் அந்த தலைமைக்கு இந்த கட்சிக்குள்ள உருவாக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே மன்னிச்சுங்க, அந்த கட்சிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிலேயும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.